முடிக்கின்ற வரைக்கும் ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கு இந்த தண்டனை தொடர்ந்து நடைபெறும் என்பதை ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே செல்வந்தர்கள் தொழுகையை கடைபிடிப்பதை போன்று, செல்வந்தர்கள் ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுவதை போன்று, செல்வந்தர்கள் மார்க்கத்திலே சதகாக்களை கொடுப்பதை போன்று இந்த ஜகாத்தையும் ஃபர்ல் என்று விளங்கி தந்தால் இந்த உலகத்திலே வறுமை என்ற வார்த்தையை கண்டிப்பாக ஒழிக்கலாம், ஒழிக்க முடியும், ஒழிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையில் படுத்தி காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஜகாத் என்பது உலக வரலாற்றிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல. ஜகாத் என்பது நபிமார்கள் காலத்திற்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்கள் காலத்திலும் அல்லாஹு தஆலா அந்த ஜகாத்தை இந்த மண்ணிலே அல்லாஹு தஆலா ஃபர்லாக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனில் அதுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆதாரங்களையும் ஏராளமான வசனங்களை அல்லாஹு தஆலா பேசுகிறார். وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا وَأَوْحَيْنَا إِلَيْهِمْ فِعْلَ الْخَيْرَاتِ وَإِقَامَ الصَّلَاةِ وَإِيتَاءَ الزَّكَاةِ وَكَانُوا لَنَا عَابِدِينَ. அல்லாஹ் சொல்லுகிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சந்ததியினர்களுக்கு, தங்களுடைய சமுதாய மக்களுக்கு நன்மைகளை ஏவி சொல்லக்கூடிய நபியாகவும், நன்மைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய நபியாகவும், தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவராகவும், அதே நேரத்தில் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தால் வகானுலனா ஆபிதீன், அவர் நம்மளுடைய அடியார்களிலே இதையெல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்பதாக குர்ஆன் தன்னுடைய பதிவேட்டில் அழகாக பதிவு செய்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஜகாத் இந்த மண்ணிலே நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா துன்து ஹய்யா. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எங்க இருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பாக்கியம் மிக்கவனாக ஆக்கியிருக்கிறான். அதே நேரத்திலே நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடியவராகவும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஜகாத்தை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவராகவும் நான் இருந்திருக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நபி ஈசாவுடைய காலத்திலும் ஜகாத் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا. அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லுகிறான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அவர் தன் குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுவார், அவர் தன் குடும்பத்தாருக்கு ஜகாத்தை கொடுக்கும்படி ஏவுவார். வகான இந்த ரப்பி மர்தியா, அவர் நம்மிடத்திலே ஆக பிரியத்துக்குரிய